Hello friends, welcome to Home Plate Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் சீவல் ஊறுகாய் எப்படி செய்யறதா நம்ம பார்க்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு மாங்காவை எடுத்துர்க்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் துண்டு வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கிரேட்டர்ல நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு தோலோட தான் துருவி இருக்கேன். உங்களுக்கு தோல் பிடிக்கலன்னா நீங்க தோல் தர சீவிட்டு நீங்க துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ துருவின இந்த மாங்காய் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரையும் வறுத்துக்கலாம். அதே போல் வெந்தயமும் நல்லா கலர் மாதிரி வரணும். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு 200 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வெந்தயம், இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 2 வரமிளகா, ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயம் பவுடர், நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம உப்பு சேர்த்து ஊற வச்ச மாங்காய் துருவலை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மாங்காய் துருவலை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாங்காய் சீவல் ஊறுகாயை நீங்கள் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு சூப்பர் டேஸ்டியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் 6 மந்த் வரையும் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த மாங்காய் சீவல் ஊறுகாயை நீங்களும் இந்த ஊறுகாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.